பிரகாசமான கலகலப்பான நவீன கால கல்லூரி வளாகம். மாணவர்கள் அரட்டை அடித்து சிரிக்கிறார்கள். நம்ம காலேஜ் முடிஞ்சதும் MBA செய்யணும். மும்பையில் உள்ள டாப் யூனிவர்சிட்டி தான் என் டார்கெட். மும்பை இல்லையா? ரவி அண்ணா அப்படி யோசிக்க மாட்டார் போல. நீ வெளியூர் போகணும்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அது எனக்கும் தெரியும். என் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கே அவர் 2 வாரம் சண்டை போட்டார். என் வாழ்க்கை அவரின் எல்லைகளுக்குள்ள முடிஞ்சிடும்னு நினைக்கிறார். நீ அவருக்கு நன்றாக புரிய வைக்கணும். உன் கனவுகளை ஏற்க வைக்கணும். புரிய வைக்கிறது தான் கஷ்டம் மீரா. ரவி அவர்களின் பெற்றோரிடம் பேசுவதை ஷாலினி கேட்கிறாள். என்னோட பொறுப்பா பாருங்க. ஷாலினிக்கு நம்ம ஊர்லயே வேலை கிடைக்க உத்தரவாதம் இருக்கிறது. அவளை வெளியே அனுப்பி ஆபத்துக்குள்ளாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ணா, எனக்கு என்ன செய்யணும்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். என் கனவுகளுக்காக உங்களிடமிருந்து ஆதரவு தான் வேண்டும். உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் உன்னை காப்பாத்தலைனா என்ன மாதிரி நண்பர்கள் கூட உன் மீது பழி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணா, நல்லது பண்ணினவங்க மேல எதுவும் பேச முடியாது. மற்றவங்க யார் பேசி என்ன? இது உனக்கு தெரிந்திருக்காது. சுதந்திரம் எல்லா விஷயத்துக்கும் சரியா இல்ல. சுதந்திரம் சரியா இல்லனா எப்படி வெற்றி அடைய முடியும்? சிறையில் பூட்டிய பறவைக்கு என்ன ஆக போகுது? ஷாலினியும் மீராவும் ஒரு வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள். பேராசிரியர் பலகையில் திருக்குறள் எழுதுகிறார். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. இதற்கு பொருள் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல விருப்பமா? பொருள் அப்படிதான். ஒருத்தர் சிறையில் இருந்தால் அது அவரை பாதுகாக்கும் என்று நம்ப முடியுமா? பெண்களின் பாதுகாப்புக்கு அவர்களின் தன்னம்பிக்கையும் தன்னடக்கமுமே போதுமானது. இதுவே உண்மையான காப்பு. வீட்டில் ஷாலினி திருக்குறள் புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு ரவியை அணுகுகிறார். அண்ணா, நான் உன்கிட்ட பேசணும். இத பாரு. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. இத ஒரு முறை படிச்சு பார். அதுக்கு என்ன அர்த்தம் ஷாலினி? இது பெண்களுக்கான தைரியத்தை பற்றி சொல்றது. வெளியில யாரும் எங்க குணத்தை காப்பாற்ற முடியாது. நம்முடைய எண்ணங்கள், தன்னடக்கம் தான் முக்கியமான காவல்துறை. நான் உன்னை காப்பாத்தணும் என்கிற எண்ணம் தப்பா? தப்பு இல்ல அண்ணா. ஆனா உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு சிறை மாதிரி. என்ன என்னால காப்பாத்திக்க முடியும். நீ என்னை நம்பணும். நீ சொல்றது சரி. நீ உன் தைரியத்தோட ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டமா இருந்தா நான் உன் பக்கத்துல இருக்கேன். அதுக்கு உன் பாசமே போதும். ஷாலினி விமான நிலையத்தில் இருக்கிறார். ரவியும் அவளுடைய பெற்றோரும் அவள் என்னை நம்பி வெளியூர் அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீ தைரியமான பொண்ணுமா. நீ இன்னும் லைஃப்ல நிறைய சாதிக்கணும். நல்லபடியா போயிட்டு வாமா. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன? Please subscribe.